Hi, welcome to my channel. This is Kausar Vice. நாம இந்த வீடியோல depreciation accountingல straight line method problem எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல WDV மெத்தட் பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ப்ராப்ளம் பாருங்க. ABC Limited purchased a machine on 1st January 2022 for rupees 1,50,000. Okay. So date of purchase note பண்ணிக்கோங்க. First machine வாங்கியிருக்கோம் எவ்வளவுக்கு 1,50,000 on 1st July 2022 it purchased another machine for rupees 50,000 same year ஆனா ஜூலைல செகண்ட் மெஷின் வாங்கியிருக்கோம் எவ்வளவுக்கு 50,000 okay on 1st July 2023 அதாவது next year the company sold the machine purchased on 1/1/2022 அதாவது ஃபர்ஸ்ட் மெஷினை மென்ஷன் பண்ணிருக்காங்க. So first machine என்ன பண்ணிருக்காங்கன்னா சேல்ஸ் பண்ணிருக்காங்க for rupees 1 lakh. இன்னைக்கு date of sales இன்னைக்கு 1st July 2023. Okay. It was decided that the machine be depreciated at 10% per annum on straight line method, assuming that the accounts are closed on 31st December every year. அதாவது இங்க நம்ம என்ன மெத்தட் அப்ளை பண்ண போறோம்னா straight line method. I'll tell you what is straight line method. So என்ன percentage பாருங்க 10% and every year accounts எப்ப க்ளோஸ் பண்றாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இத கரெக்ட்டா நோட் பண்ணிக்கணும். என்னைக்குனா 31st December every year. இதுதான் every year அவங்க க்ளோஸ் பண்ற டேட். Okay. So with this information they're asking you to give journal entries and prepare machinery account and depreciation account for 2 years. Okay. So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க for better understanding. Okay. So இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க ப்ராப்ளமை சம்மரைஸ் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் 1/1/2022 மெஷின் 1 purchased for 1,50,000. ஓகே. பாருங்க 1,50,000 டேட். சரிங்களா? அடுத்தது 1/7/22ல மெஷின் 2 purchased for 50,000. ஓகே. பாருங்க 1/7/50,000 செகண்ட் மெஷின். அடுத்தது என்ன பண்ணிருக்கோம் 1st July 23 மெஷின் 1 sold for 1 lakh. ஓகே. பாருங்க 1/7/2023 மெஷின் 1 என்ன டேட் கொடுத்திருக்கான் பாருங்க 1/1/2022ங்கிறது ஃபர்ஸ்ட் மெஷின் sold for 1 lakh. ஓகே. அடுத்தது ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அதுவும் சம்லயே கொடுத்திருக்கான் 10% இல்லையா? இங்க பாருங்க 10%. அடுத்தது என்ன மெத்தட நம்ம அப்ளை பண்ண போறோம் பிகாஸ் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு WDV இருக்கு இல்லையா? சோ இந்த ப்ராப்ளம் வந்து என்ன மெத்தட்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். சோ சம்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அக்கவுண்டிங் க்ளோசிங் அந்த டேட் ரொம்ப முக்கியம் 31st December அதுவும் சம்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ். எந்த ஒரு ப்ராப்ளம் எவ்வளவு டஃப்பான ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க சம்மரைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சொல்யூஷன் போடும்போது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் மிஸ் அவுட் ஆகாது. நீங்க ஈஸியா ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. இப்போ ப்ராப்ளம் நம்ம சம்மரைஸ் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க ஜர்னல் என்ட்ரிஸ் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மெஷினரி அக்கௌண்ட்டும் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரிஸ் போட போறோம். ஸோ என்ட்ரிஸ் போடுறதுக்கு இந்த ப்ராப்ளம் பாருங்க க்ளோசிங் டேட் அதாவது அக்கவுண்டிங் க்ளோஸ் ஆகிற டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராப்ளம்ல நமக்கு 31st December கொடுத்திருக்காங்க. சில ப்ராப்ளம்ல 31st மார்ச்சா இருக்கலாம் இல்ல அக்டோபரா இருக்கலாம் எந்த டேட்டா வேணாலும் இருக்கலாம். ஓகே. சோ அந்த க்ளோசிங் டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம்ல 31st December. ஓகே. இப்போ நம்ம என்ட்ரிஸ் போடும்போது ஒவ்வொரு இயரா தனித்தனியா நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் எந்த வருஷம் கொடுத்திருக்காங்க 2022. சோ 22ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 இன்ஃபர்மேஷன்ஸ் தான். நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மெஷினரி அடுத்தது 1st July அப்போ செகண்ட் மெஷினரி அவ்வளவுதான். இப்போ என்ட்ரிஸ் போடலாம் வாங்க. see the journal entry. so 2022ல ரெண்டு மெஷின் வாங்கியிருக்காங்க. 1st January அடுத்தது 1st July. so what is the entry at the time of purchasing asset? what comes in? machine comes in. okay. debit what comes in? asset comes in. okay. to bank. ஏன் பேங்க் கிரெடிட்ல போடுறோம்னா பேங்க் வந்து பேமெண்ட் பண்ணது இல்லையா? நமக்கு பதிலா பேங்க் தானே பே பண்றாங்க. ஓகே. சோ என்ட்ரி machine account debit to bank account being machine 1 bought for how much 1,50,000. இது ஃபர்ஸ்ட் மெஷின்கான என்ட்ரி. அதே சேம் என்ட்ரி தான் போட போறோம் செகண்ட் மெஷின்க்கு. பட் டேட் வந்து வேற இல்லையா? 1st July 2022 machine account debit to
பேங்க் அக்கௌண்ட் 50,000. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டு இன்ஃபர்மேஷனுக்கான என்ட்ரி போட்டாச்சு. இப்போ இயர் எண்ட் என்னது நமக்கு 31st டிசம்பர். ஸோ 31st டிசம்பர் அன்னைக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண போறோம். ஐ டோல்ட் யூ நோ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா என்னன்னா டெப்ரிசியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரிஜினல் வேல்யூ தான் நம்ம பார்ப்போம். எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் இயரா இருந்தாலும் ஃபோர்த் இயரா இருந்தாலும் ஃபிஃப்த் இயரா இருந்தாலும் எந்த வருஷம் இருந்தாலும் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஒரிஜினல் வேல்யூ பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஃபிகரோ அந்த வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கான பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ட்ரி பார்க்கலாமா? see the entry on 31st December 2022 என்ட்ரி போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ அசெட் வேல்யூ குறையுது அப்படின்னா டெப்ரிசியேஷனால தானே குறையுது. அப்போ டெபிட்ல இருக்க அசெட் என்ன வந்துடும்னா கிரெடிட்ல வந்துடும். சரிங்களா? இங்க பாருங்க, டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு மெஷன் அக்கௌண்ட். ஸோ டெபிட்ல இருந்த அசெட் இப்போ எங்க வந்துருச்சு? கிரெடிட்ல வந்துருச்சு. எதனால? டெப்ரிசியேஷனால. ஓகே, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டெப்ரிசியேஷன்? டிக்ரீசிங் த வேல்யூ ஆஃப் அசெட். இது வந்து நமக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் லாஸ். இந்த லாஸை நம்ம கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் திஸ் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதுதான் என்ட்ரி. சேம் டேவே நம்ம என்ட்ரி போட்டுறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். திஸ் இஸ் த டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஓகே, ஸோ இப்போ நீங்க டெப்ரிசியேஷன் கால்குலேஷனை பாருங்க. இது காமனா நம்ம கம்பைண்டா ரெண்டு மிஷினுக்கும் சேர்த்து போட்டிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் மிஷினோட வேல்யூ எவ்வளோ? 1,50,000. ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் சம்லே கொடுத்துருக்கான். எவ்வளோ? 10%. ஆனா ஃபர்ஸ்ட் மிஷின் நம்ம ஃபுல் இயர் யூஸ் பண்ணதுனால அப்படியே கால்குலேட் பண்ணோம். 1,50,000 into 10% 15,000. ஆனா செகண்ட் மிஷின் எப்போ வாங்கணும்? ஃபர்ஸ்ட் ஜூலைல வாங்கணும் இல்லையா? அப்போ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஜூலை டு 31st டிசம்பர் how many months? 6 months தான். ஓகே, அப்போ 50,000 into 10/100 into 6/12 போடணும் for 6 months. How much? 2,500. அப்போ டோட்டல் எவ்வளோ? 17,500. Okay, being depreciation provided. Okay, the same amount will be transferred to profit and loss account. So profit and loss account debit to depreciation account. So debitல இருந்த depreciation இப்போ எங்க வந்துருச்சு? கிரெடிட்ல வந்துருச்சு. இதுதான் transfer entry. Okay, so first yearக்கான entries நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் இயர் பார்க்க போறோம். See the problem. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயர் அதாவது 2022ல ரெண்டு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி போட்டோம். இந்த ரெண்டு மெஷின்ஸ்க்குமே டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த டெப்ரிசியேஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் இயர் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இன் 2023ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜூலை 2023 மெஷின் 1 சோல்டு ஃபார் rupees 1 lakh. அதாவது ஃபர்ஸ்ட் மிஷினை 1 lakhக்கு விற்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன என்ட்ரி போட போறோம் அப்படின்னா சேல்ஸுக்கு ஒரு என்ட்ரி போடணும். ஸோ வாங்கும்போது என்ன என்ட்ரி? பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன என்ட்ரி? மெஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் போட்டோம் இல்லையா? இப்போ அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி போட போறோம் ஃபார் சேல்ஸ் இல்லையா? ஏன்னா சேல்ஸ் பண்ணும்போது அசட் கையை விட்டு வெளியில போகுது இல்லையா? கோஸ் அவுட். அப்போ என்ன என்ட்ரி வரும்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு மெஷன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சேல்ஸ்க்கான என்ட்ரி போட போறோம். அதுக்கப்புறம் என்னைக்கு நம்ம சேல்ஸ் பண்றோமோ இந்த டேட் வரைக்கும் நம்ம இந்த அசட்டுக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? So we have to provide depreciation for this particular asset alone on this particular date. சரிங்களா? ஸோ அதுக்கான டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி ஒரு என்ட்ரி போட போறோம். அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த அசட் நம்ம வித்ததுனால நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சா லாஸ் வந்துச்சான்னு கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு யூ ஹேவ் டு டூ ஒன் ஒர்க்கிங் நோட். அந்த ஒர்க்கிங் நோட் போட்டுட்டு ப்ராஃபிட்டா வந்தாலும் லாஸா வந்தாலும் அதை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ என்ன என்ட்ரின்றதை நம்ம சொல்யூஷன் போடும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ ஜேர்னல் என்ட்ரி பாருங்க. 2023ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? on 1st July 2023 மெஷின் 1 sold for rupees 1 lakh இல்லையா? so what is the entry? bank account debit to மெஷின் account 1 lakh. ஓகே, so இந்த டேட் வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் மெஷினுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்? டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா? so என்ன என்ட்ரி? சேம் என்ட்ரி தான். டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு மெஷின் அக்கௌண்ட். ஸோ இங்கே கால்குலேஷன் பாருங்க. சின்ஸ் இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், நம்ம எந்த வேல்யூ எடுப்போம்? பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன வேல்யூவோ ஒரிஜினல் வேல்யூவோ அதே வேல்யூ தான். ஓகே, ஸோ 1,50,000 into 10/100 into how many months? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜூலைல விற்கிறோம் இல்லையா? அப்போ அது வரைக்கும் தான் நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் ஃபுல் இயர் கால்குலேட் பண்ணோம் ஃப்ரம் 1st January to till 31st December இல்லையா? ஆனால் இந்த வருஷம் ஃப்ரம் ஜான்வரி டு டில் 1st July பார்த்தீங்கன்னா
6 months தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ 6/12 கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7500. ஓகே, ஸோ சேல்ஸ்க்கான என்ட்ரி அந்த டேட் வரைக்கும் டெப்ரிசியேஷன் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒர்க்கிங் நோட் கால்குலேட் பண்ணி ப்ராஃபிட்டா ஆர் லாஸா அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் see the working note 1. See the working note 1, computation of profit or loss on sale of asset. Okay, so first January 2022 purchase பண்ணோம். எவ்வளவுக்கு? 1,50,000. இதுதான் அதோட ஒரிஜினல் பிரைஸ். ஓகே, so end of the first year we have provided depreciation. Okay, 15,000. 10% on 1,50,000 is equal to 15,000. Okay, see the journal entry. So வாங்கும்போது அதோட விலை எவ்வளோ? 1,50,000. So first year depreciation எவ்வளோ சார்ஜ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் மெஷினுக்கு 15,000. ஓகே, so அதே மெஷினுக்கு செகண்ட் இயர் 6 months தான் சார்ஜ் பண்ணோம் இல்லையா? எவ்வளோ சார்ஜ் பண்ணோம்? 6 monthsக்கு. How much? 7,500. ஓகே, இப்போ ஒர்க்கிங் நோட் பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் ஃபுல் இயர் 15,000. செகண்ட் இயர் அப் டு 1st July, அதாவது 6 monthsக்கு மட்டும் தான் இல்லையா? 7,500. ஸோ இது ரெண்டு மைனஸ் பண்ணா வாட் இஸ் த வேல்யூ? 1,27,500. இதுதான் புக் வேல்யூ ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் சேல். அது சேல் பண்ற அன்னைக்கு அதோட வேல்யூ இவ்வளவுதான். இப்போ நம்ம எதோட கம்பேர் பண்ண போறோம்னா செல்லிங் பிரைஸோட கம்பேர் பண்ண போறோம். சம்ல எவ்வளவு கொடுத்திருக்கான் செல்லிங் பிரைஸ்? 1 lakh. ஓகே, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா நமக்கு எவ்வளவு லாஸ் வருது? 27,500. ஏன்னா புக் வேல்யூ இஸ் மோர் தேன் செல்லிங் பிரைஸ். இங்க நமக்கு லாஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் நம்ம எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ராஃபிட்டா இருந்தா கிரெடிட் சைட், லாஸா இருந்தா டெபிட் சைட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ என்ட்ரி போட்டுடலாமா? லுக் அட் த ஜர்னல் என்ட்ரி. இப்போ மிஷன் 1 உடைய ஃபுல் டிரான்சாக்ஷன் போட்டுட்டோம் செகண்ட் இயர்ல, அதாவது 2023ல சேல்ஸ் பண்ணதுக்கான என்ட்ரி, அந்த டேட் வரைக்கும் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணதுக்கான என்ட்ரி, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் நோட் போட்டதுனால நமக்கு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு தெரிஞ்சது. ஸோ இந்த சமயம் நமக்கு என்ன கிடைச்சது? லாஸ் தானே கிடைச்சது. அப்போ லாஸ் ஆன் சேல் ஆஃப் மெஷின் 1, அதுக்கு என்ன என்ட்ரி? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு மெஷின் அக்கௌண்ட். ஸோ அசெட் வேல்யூ குறையுது இல்லையா? அதனால டெபிட்ல இருக்க வேண்டிய அசெட் இப்போ கிரெடிட்ல வந்துருச்சு. பிகாஸ் இட்ஸ் a லாஸ். நோ, இதே ப்ராஃபிட்டா இருந்தா என்ன என்ட்ரி இருக்கும்? மெஷின் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாஸா இருந்ததுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல மெஷின் வந்து டெபிட்ல போடுவோம். இதே ப்ராஃபிட்டா இருந்தா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல பை மெஷின் போடுவோம். சரிங்களா? தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெஷினுக்கு எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கிட்ட எந்த மெஷின் இருக்கு? மெஷின் 2 மட்டும் தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? இயர் எண்ட், லாஸ்ட் இயர் பண்ணது மாதிரி இயர் எண்ட் வந்து டெப்ரிசியேஷன் போடணும். ஒன்லி செகண்ட் மிஷினுக்கு மட்டும் தான் போடுவோம் ஃபார் ஃபுல் இயர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 6 monthsக்கு தான் போட்டோம். பிகாஸ் இது வாங்கின டேட் 1st July இல்லையா? ஆனா செகண்ட் இயர் கால்குலேட் பண்ணும்போது ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன் போட போறோம். அதுக்கப்புறம் ஃபைனலா மொத்த டெப்ரிசியேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் மிஷினோட டெப்ரிசியேஷன் அண்ட் செகண்ட் மிஷினோட டெப்ரிசியேஷன், டோட்டலா செகண்ட் இயர்க்குரிய டோட்டல் டெப்ரிசியேஷன் will be transferred to profit and loss account. Okay, இப்போ என்ட்ரி பார்க்கலாமா? See the journal entry. So end of the year, அதாவது 31st December 2023 depreciation charge பண்ணிருக்கோம். எந்த மெஷினுக்கு? மெஷின் 2க்கு. ஓகே, so what is the original value of the machine? 50,000 கொடுத்திருக்காங்க இல்லையா ப்ராப்ளம்ல? Since it is a straight line method, you have to consider only the original value of the asset. Okay, 50,000 into 10%. So இந்த வருஷம் நம்ம full yearக்கு சார்ஜ் பண்ணிருக்கோம் depreciation. Okay, so how much? 5,000. That's all. இப்போ next entry, on the same day you have to transfer the total depreciation to profit and loss account. Okay, so என்ன entry? Profit and loss account debit to depreciation account. So how much depreciation? இங்க பாருங்க. So first மெஷினுக்கு நம்ம என்னைக்கு சார்ஜ் பண்ணோம் depreciation? 1st July ஓட நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? So அன்னைக்கு நம்ம சார்ஜ் பண்ண depreciation how much? 7,500. Okay, second மெஷினுக்கு எவ்வளவு கால்குலேட் பண்ணோம் depreciation? See this entry, 5,000. அப்ப total depreciation for this particular year 7,500 plus 5,000, total 12,500 transferred to which account? Profit and loss account. Okay, entry profit and loss account debit to depreciation account, being depreciation transferred to profit and loss account. Okay, so this is the way to make journal entries. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா machinery account
depreciation account prepare பண்ண போறோம். அதாவது journal ledger post பண்ண போறோம். That's all. See the next step. இப்போ journal entry முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்தது machinery account prepare பண்ண போறோம் and then depreciation account prepare பண்ண போறோம். Okay. So இந்த ப்ராப்ளம்ல நமக்கு journal, depreciation account and machinery account for 2 years க்கு கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ machinery account 2 years க்கு போடணும். அதே மாதிரி depreciation account நம்ம 2 years க்கு போட போறோம். Okay. journal பார்த்து அப்படியே லெட்ஜர்ல போஸ்ட் பண்ண போறோம். See the journal entries. இப்போ நம்ம first year குரிய machinery account depreciation account போட போறோம். Okay. Look at the first entry. machinery account debit to bank account. அப்போ machinery accountல போய் to bank ன்னு போடணும் debit sideல. Okay. பாருங்க. On 1/1/2022 to bank. எதுக்காக purchasing first machinery. How much? 1,50,000. அவ்வளவுதான். அடுத்த entry பாருங்க. On 1st July machinery account debit to bank account. This is for second machinery இல்லையா? வாங்க. machinery account debit to bank. இன்னைக்கு 1st July 22. இது first machinery க்கு, இது second machinery க்கு. Okay. How much? 50,000. அடுத்த entry பாருங்க. 31st December 2022 depreciation to machine account 17,500. அப்போ machine accountல by depreciation போடணும். Okay. See 31st December 22 by depreciation. How much? 17,500. Okay. So first year depreciation போட்டாச்சு. Last entry பாருங்க. Profit and loss account to depreciation account. So இங்க machinery account வரல இல்லையா? விட்டுருங்க. இப்போ first yearக்கு முடிச்சிட்டோம். இப்போ balance பண்ண போறோம். அதே மாதிரி depreciation account நம்ம post பண்ண போறோம். Okay. பார்க்கலாமா? depreciation account பாருங்க. இப்போ first year depreciation எவ்வளவு charge பண்ணிருக்கோம்? total 17,500. entry depreciation account to machine account 17,500. வாங்க depreciation accountல to machine how much? 17,500. date ரொம்ப ரொம்ப முக்கியம். 31st December 2022. Okay. next entry என்ன? profit and loss to depreciation. So இந்த depreciation நம்ம P&L accountக்கு transfer பண்ணிட்டோம் இல்லையா? இது அப்படியே போஸ்ட் பண்ணிடணும் இங்க. depreciation accountல by profit and loss ன்னு போடணும். same date. So depreciation accountல நமக்கு balancing figure வராது. Okay. So total depreciation charge பண்ணிருக்கோம் first year. அது அப்படியே profit and loss accountக்கு transfer பண்ணிட்டோம். That's all. இதே மாதிரி machinery account பேலன்ஸ் பண்ணிடலாமா? machinery account பாருங்க. debit side நமக்கு இங்க 2 lakhs இருக்கு. ஆனா credit side நமக்கு how much? 17,500 இருக்கு. இப்போ இங்க balancing figure எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. on the same day year endல தான் நடக்கும். நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? So by balance carry down. How much? 1,82,500. Okay. So இந்த balance வந்து next year உடைய opening balance. அதாவது 1/1/2023 to balance brought down. How much? 1,82,500. Okay. இதே மாதிரி செகண்ட் இயர் நம்ம ஜர்னல் வந்து லெட்ஜர்ல போஸ்ட் பண்ண போறோம். ஓகே. இப்போ செகண்ட் இயர் போட போறோம். செகண்ட் இயரோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் மெஷின் அக்கவுண்ட். அதாவது சேல் ஆஃப் ஃபர்ஸ்ட் அசெட் இல்லையா? இப்போ மெஷினரி அக்கவுண்ட்ல பை பேங்க்னு போட போறோம். சோ இன்னைக்கு 1st July 2023 பை பேங்க். இது எதுக்காக? சேல் ஆஃப் ஃபர்ஸ்ட் மெஷின். how much? 1 lakh. அடுத்த என்ட்ரி பாருங்க. on the same day we provided depreciation இல்லையா? என்ன என்ட்ரி? depreciation account debit to machine account. how much? 7,500. okay. இப்போ machine accountல by depreciation போட போறோம். same day by depreciation. how much? 7,500. okay. next entry பாருங்க. இது வந்து loss on sale of machine. இது எங்க நம்ம transfer பண்ணோம்? profit and loss க்கு transfer பண்ணோம் இல்லையா? so entry profit and loss account debit to machine account. அப்போ machinery accountல credit sideல போட போறோம். by profit and loss account 27,500. okay. on the same day by profit and loss account 27,500. okay. next entry பாருங்க. so end of the year என்ன பண்ணோம்? second machineக்கு depreciation charge பண்ணோம். entry depreciation account to machine account 5,000.
இப்போ மெஷன் அக்கௌண்ட்ல பை டெப்ரிசியேஷன் போட போறோம். என்னைக்கு டேட்ல 31st டிசம்பர். So 31st December 2023 by depreciation. This is for the second mission. How much? 5,000. Okay. Entry பாருங்க. So இதே entry depreciation நம்ம போட போறோம். Okay. So அதுக்கு முன்னாடி last entry பார்த்துடலாம். Profit and loss account to depreciation. So இங்கே machinery வரல, only depreciation தான். இப்போ இதே மாதிரி depreciationல போய் எல்லா entryயும் நம்ம post பண்ண போறோம். பாருங்க. Second entry பாருங்க. 1st July 2023 depreciation account machine account இல்லையா? இப்போ depreciationல போய் to machine போட போறோம் debit sideல. How much? 7,500. அடுத்த என்ட்ரி பாருங்க. Profit and loss to machine. இங்க depreciation இல்ல. அடுத்தது 31st December second machineக்கு சார்ஜ் பண்ணோம் இல்லையா? அந்த என்ட்ரி. Depreciation account debit to machine account 5,000. இப்போ இதுவும் நம்ம debit sideல போட போறோம். 31st December 2023 to machine. How much? 5,000. இது first மெஷனுக்கு, இது செகண்ட் மெஷனுக்கு. ஓகே, டிஃபரண்ட் டேட்ல நடக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ட்ரி பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெபிட் டு டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட். ஓகே, அப்ப டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட்ல போய் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட்ல போட போறோம். how much? 12,500. ஓகே, இப்போ டோட்டல் பண்ணீங்கன்னா you will be getting the same value. There will be no balancing figure under depreciation account. Okay, that's all. இப்போ இதே மாதிரி நம்ம மெஷினரி அக்கவுண்ட்டை நம்ம டேலி பண்ண போறோம். see, டெபிட் சைட்ல நமக்கு எவ்வளவு இருக்கு? 1,82,500 இருக்கு. ஓகே, அதே அமௌண்ட்டை போட்டுடலாம். இப்போ இங்க பேலன்சிங் ஃபிகர் வருது இல்லையா? ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் த பேலன்சிங் ஃபிகர். டோட்டல் பண்ணி இதுல மைனஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் 42,500 வரும். on the same day by balance carry down, this will be the opening balance for next year. So next year na enna 1/1/2024 to balance brought down 42,500. That's all. So this is the way to solve the problem. Okay, next video la WDV method பார்க்க போறோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க and subscribe பண்ணி ஷேர் பண்ணுங்க. Thank you.